ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சூப்பரான புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு மாம்பழ புளிச்சேரி வைக்கலாம். இந்த மாம்பழ சீசனில் நம்ம இந்த புளிச்சேரியை கட்டாயமாக வச்சாதான் அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும். இந்த புளிச்சேரியை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 மாம்பழம் நல்ல கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழம், இனிப்பான மாம்பழம், நல்ல பழுத்ததாக பார்த்து வாங்கி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்ட நீங்கள் முழுசாக கூட போடலாம். நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வேக வைக்கலாம். இது கூட நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், ஒரு 2 துண்டு பூண்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை போட்டுடலாம். அதே 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு பூண்டு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுடலாம். நல்லா மாம்பழம் வேகட்டும். நல்லா மாம்பழம் வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். நல்லா எல்லாம் கலந்து நல்லா வேகட்டும். இதுக்கு கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். இந்த மாம்பழத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுறேன், பிறகு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். வேகட்டும். நல்லா மாம்பழம் நல்லா வெந்தாதான் அந்த இனிப்பு புளிப்புலாம் அந்த தண்ணியில் இறங்கும். நல்லா வேகட்டும். மாம்பழம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுறலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ விட்டுறலாம். இந்த மாம்பழ புளிச்சேரி சூப்பராக இருக்கும். இந்த சீசன் வந்த டைமில் நான் 10 தடவையாவது இந்த குழம்பு வச்சுருவேன். வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால இந்த குழம்பு நான் அடிக்கடி வச்சுருவேன். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காய் கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு நல்லா புளிச்ச தயிர் இருந்தால் விடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு கம்மியாக தான் போட்டோம். டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையாவது வெல்லமாவது இருந்தால் போடுங்க. இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் கட்டாயமாக கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு தான் தாளிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். வேறு எந்த எண்ணெயும் விடாதீங்க, தேங்காய் எண்ணெய் தான் விடணும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் கொதிக்கட்டும். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, 4 மிளகாய் வத்தல், ஜீரகம், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டுடலாம். நல்லா வெடிக்கட்டும் கடுகெல்லாம். இதே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். தாளிச்சதில் நல்லா கொட்டிடலாம். செம்மையான மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கலக்கி விட்டுடலாம். இந்த மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கேரளா ரைஸு, நல்ல மிளகாய் வத்தல், நல்ல மோர் மிளகாய், சுண்டக்காய், அப்பளம் வச்சு சாப்பிட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லா சுவையுமே அடங்கியிருக்கு. நம்ம இந்த சுண்டக்காய் வச்சதுனால கசப்பும் சேர்ந்துருச்சு,
புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு சாதம் இன்னைக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாம்பழ புளிச்சேரி நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.